நம்ம இன்னைக்கு பக்காவான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆப்பம், அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியான கடலைக்கறி, இது ரெண்டும் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும், என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி அப்படி இல்லைன்னா ரேஷன் பச்சரிசி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு வாஷ் பண்ணிக்கணும். நல்லா கழுவினதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துட்டு 4-5 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுருங்க. இதை ஊற வைக்கும் போதே இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற அவலில் மண் தூசி இருந்ததுன்னா அதையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெள்ளை அவல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் அப்பத்தோட கலர் சேஞ்ச் ஆகும். ஓகே, இது ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும். இப்போ 5 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு, அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது கூடவே தேங்காய் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு முழு தேங்காவோட தண்ணி சேர்த்துருக்கேன். வடிகட்டி சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதில் கொஞ்சம் தூசி இருக்கும். அடுத்து இது கூட 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்ல மையை அரைச்சிடணும். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். நம்ம தோசை மாவு இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம இட்லிக்கு எப்படி மாவு கரைப்போமோ அதே போல் கை வச்சு கரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா புளிச்சு பொங்கி வரும். மாவு கரைச்சதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு இதை அப்படியே ஒரு ஓவர் நைட் வச்சுருங்க. 8 மணி நேரமாவது இதை நல்லா புளிச்சு வரணும். ஓகே, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு. மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆப்ப கடாய் சூடுபடுத்திட்டு கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் மாவை உள்ளே சேர்த்துருங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த மாதிரி ஆப்பம் ஷேப்க்கு கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆப்பம் முழுமையாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம தோசைலாம் செய்வோம்ல, அந்த மாதிரி மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஓரங்கள் நல்ல முறுமுறுவாகவும் நடுவில் நல்ல சாஃப்டாகவும் வெந்து வரும். லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஏன்னா வெளியில் வேகாமல் கீழ்பாகம் மட்டும் சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். அதுக்காக இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு லேசாக நிமினிங்கன்னா ஈஸியாக வந்துடும். உங்ககிட்ட ஆப்பம் கடாய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் கடாய், உங்ககிட்ட நான்ஸ்டிக் கடாய் இருந்ததுன்னா அதில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா தோசை டவால கூட இது செய்யலாம். தோசை டவால செய்யும்போது நம்மளுக்கு ஷேப் கிடைக்காது, ஆனால் டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம ஆப்பம் ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்கக்கூடாது, நல்லா அப்ளை பண்ணி மட்டும் விட்டுருங்க. அப்போ தான் நம்ம ஆப்பம் மாதிரி ஊற்றுறதுக்கு கரெக்டாக வரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3-4 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா பக்காவாக ரெடி ஆயிரும். நீங்களே பாருங்கள், நல்ல சாஃப்டான ஆப்பம் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3/4 கப் அளவு கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் இது நல்லா ஊறியிருக்கு. கண்டிப்பாக 8 மணி நேரம் ஊறணும். இப்போ இந்த சுண்டலை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இந்த கடலைக்கறி சொல்லியிருக்கேன், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து இது கூட 3 மீடியம் சைஸ் அளவு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இது வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலையே நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் ஈஸியாக ரெடி பண்ணலாம். அடுத்து இது கூட மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க.
4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி குறைவாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது விசில் வரதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சில் சேர்த்துக்கோங்க. நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2-3 கிராம்பு, கூடவே 2-3 பட்டை, 2-3 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் கொண்டைக்கடலை நல்லா வெந்திருக்கு, ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளித்து இது கூட சேர்த்துருங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், கடலைக்கறி சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ நம்ம இதை ஆப்பத்து கூட வச்சு சாப்பிட்றலாம். நீங்களே பாருங்கள், கடலைக்கறி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்டியாகவும் மணமாகவும் இருந்தது. அதே மாதிரி ஆப்பம் ரொம்பவே சாஃப்டாக, ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.